காசு பணத்தெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல உணவு வச்சிருக்கிறவன் ஒரு பெரிய செல்வந்தனா இருப்பான். நம்ம விவசாயத்துக்கு தகுந்த விலை இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க. அரிசி திரைப்படம் பற்றி உரை நிகழ்த்த எங்கள் அண்ணன் சமுத்திரகனி அவர்கள் அரங்க மேடையில். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நிறைய மேடைகள் ஏறி இருக்கும், பட் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. படைப்பாளிகளை ரெண்டு விதமாக பார்க்குறேன் நான். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிச்ச படைப்பை கொடுக்கறது ஒரு வகை, இந்த சமூகத்துக்கு தேவையான படைப்பை கொடுக்கறது இன்னொரு வகை. இது சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு. இந்த நேரத்தில் இப்போ இருக்க சூழலில் ஒரு மருத்துவம் மாதிரி படைப்புகள் அப்பப்போ தான் வரும். இது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக தான் நான் பார்க்குறேன். இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா ரொம்ப பரபரப்பான இருந்த காலகட்டத்தில் ஒரு கால் என்னன்னு கேட்டால், ஐயா முத்தரசன் அவங்க பேரை சொன்ன உடனே எதுவுமே பேச வேணாம், வாங்க கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தான். அது அந்த சிவப்பு துண்டுக்கு, சிவப்பு கலருக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. ஏன்னா அந்த சிவப்புக்குள்ளே எல்லாமே அடங்கும். பேரன்பு இருக்கும், பெருங்கருணை இருக்கும், பெருங்கோபம் இருக்கும், மக்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். இப்படி தான் நான் சிவப்பு கலரை பார்க்குறேன். அவரோடு நிற்கும்போது, அவரோடு பணியாற்றும் போது, இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தான் எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பயணம். அவருக்கு துணையாக நடித்தாங்க ஒரு அம்மா, அவங்க பேரை கேட்டால் ரஷ்யானாங்க. அது எனக்கு இன்னும் வியப்பாக இருந்தது. ஏன்னா முதல் முறையாக அப்படி ஒரு பேரை நான் கேட்குறேன். அவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து ரஷ்யான்ற பேர் நிறைய காமன், நிறைய பேருக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னாங்க. இப்படி இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பேரன்பு கொண்டவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கிய படைப்பு தான் அந்த படைப்பு. இனி வரும் காலங்களில் உணவுக்கு தான் சண்டை. காசு பணத்தெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல உணவு வச்சுருக்கிறவன் ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பான். பணக்காரன் வேற, செல்வந்தன் வேற. நல்ல காற்று, நல்ல குடிநீர், நல்ல உணவு வச்சிருக்கிறவன் தான் செல்வந்தன். அவனை நோக்கி தான் அந்த சமூகம் ஓடணும். அவங்ககிட்ட தான் போய் கை கட்டி நிற்கணும், அவங்ககிட்ட தான் உணவுக்கு கையேந்தணும். அந்த சூழல் தான் வரப்போகுது. இதற்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து கொடுத்த இயற்கை வளங்களை நம்ம பத்திரமாக பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அந்த பொறுப்பு நமக்கு நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட பொறுப்போடு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அரிசி. இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆவணமாக இருக்கும். இந்த படைப்பு காலம் காலமாக பேசப்படும். இந்த படைப்பு இதை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து இதற்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா, இது மாதிரி இன்னும் நிறைய படைப்பு உங்களை தேடி வரும். வெல்வோம். மகிழ்ச்சி. அரிசி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள, வாழ்த்து சென்றுள்ள அண்ணன் வைகோ அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, தற்பொழுது வாழ்த்து விடைபெறுகின்ற சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, விழா மேடையில் இருக்கின்ற தோழர் திருமாவளவன் அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் தோழர் முத்தரசன் அவர்களே, என்னுடைய சகோதரர் திரு சமுத்திரக்கனி அவர்களே, மற்றுள்ள நண்பர்களே, விழாவுக்கு வருகை தந்துள்ள சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அரிசி திரைப்படம் ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, தற்போது தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் தேவையான ஒரு விஷயத்தை
அரிசி திரைப்படத்தை சகோதரர் விஜயகுமார் அவர்கள் இயக்கியிருக்கிறார். இந்த அரிசி திரைப்படமாக பார்ப்பதை விட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. கம்யூனிச கட்சிகள் கலைக்கு தமிழ்நாட்டில் கையில் எடுத்திருந்தால் திராவிட இயக்கங்களே கூட தோன்றியிருக்கிறாது. நீங்கள் எல்லாம் கலையை கைவிட்டதால் தான் அதன் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் பரப்பி திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்தது. காலம் கடந்தாலும் பெட்டர் லேட் தென் நெவர் என்பதை போல கம்யூனிஸ்டுகள் இப்போ தற்போது கலையை கையில் எடுத்துக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு கலையின் மூலமாக சொன்னால் மிக சிறப்பாக சென்றடையும். தற்போதுள்ள சூழ்நிலையில் திரைப்படத்துறையில் அரிசி போன்ற திரைப்படங்களை இயக்குவதோ அதை வெளிக்கொண்டு வருவதோ சாதாரண விஷயம் அல்ல. வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சகோதரர் செல்வ பிறந்தகை சொல்லும்போது மிக நல்ல விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது அரிசி பற்றாக்குறை இருக்கிறது, ஆனால் விவசாய பொருட்களை மற்ற நாடுகளில் இறக்குமதி செய்தால் இருக்கின்ற விவசாயிகள் கூட செத்து போவார்கள் என்ற உண்மை யாருக்கு தெரிகின்றதோ இல்லை, இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் தெரியவில்லை. அரிசி நமக்கு மிக தேவையான ஒன்று. கோதுமை நமக்கு உடம்பு சரியில்லைனா தான் கோதுமை தேவைப்படும். அரிசி தமிழ்நாட்டினோட உணவு. இந்த அரிசியை கோதுமை ஜெயிக்கக்கூடாது, கோதுமையை மக்காச்சோளம் ஜெயிக்கக்கூடாது. அதுதான் இந்த அரிசி திரைப்படத்தின் மூலம் நாங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம். அமெரிக்காவில் நம்மளை மாதிரி 10 சென்ட் 20 சென்ட் 30 சென்ட்னு வச்சுக்கிற குறுநில விவசாயிகளே கிடையாது. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 100 ஏக்கர் 100,000 ஏக்கர் வரைக்கும் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறவங்க 1000 ஏக்கரை 2 விவசாய தொழிலாளர்கள் வச்சு வேலை செய்ய முடியும். கம்பேர் பண்ணும்போது நம்மளை விட அவங்களுக்கு உற்பத்தி செய்கிற விலை ரொம்ப குறைவு. அந்த விலையோடு நம்ம விவசாயிகள் போராட முடியாது. ஏற்கனவே நம்ம விவசாயிக்கு தகுந்த விலை இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் மார்க்கெட்டை விவசாய பொருட்கள் ஓப்பன் பண்ணி விட்டால் விவசாயிகள் அரிசி பற்றாக்குறை போல விவசாயிகளும் பற்றாக்குறை ஆகிடுவாங்க. அதுதான் இந்த நாட்டோட நிலைமை. தயவுசெய்து இது ஆளுங்கட்சி ஆளுறவங்க மத்தியில் ஆளுறவங்களோ இதை சரியாக உணர்ந்துக்கிட்டோம். இதுதான் அரிசி திரைப்படம் மூலமாக இந்த விழா மூலமாக மக்களுக்கு நாங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம். அரிசி நம்மளுடைய உயிர்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த அரிசியை காப்பாற்ற வேண்டியது. அரிசியை மட்டும் இல்லை, அரிசி திரைப்படத்தை நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள், ஏன்னா நல்ல படம் வரலையே நல்ல படம் வரலையே நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் நல்ல படம் வரும்போது நம்ம வீட்டில் உட்காந்து ஓடிடி வந்தால் பார்க்கலாம்னு நினைப்போம். அந்த நல்ல படங்களை நீங்கள் ஆதரித்தா தான் அரிசி வரும், நெல் வரும், நம்ம சமூகத்துக்கு உயிர் வரும். அதனால் பொதுமக்களாகிய உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அரிசி போன்ற திரைப்படங்களை நீங்கள் வரவேற்பு தந்து அதே படங்கள் போல நிறைய படங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.